வணக்கம். சென்ற அத்தியாயத்தில் கலியுகத்திற்கும் நரகத்திற்கும் ஏதோ முடிச்சு போட்டு பேசுகின்றாய் என்று திருமால் கூற, ஐயனே, தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. என்னுடைய வாயால் சொல்ல வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள். சரி, உங்கள் விருப்பப்படியே கூறுகின்றேன் என்றார் நாரத முனிவர். எம்பெருமானே, மண்ணுலகில் அக்கிரமங்கள் தலை திரித்தாட தொடங்கிவிட்டன. நல்லவர்களின் கைகளானது தாழ்கின்றது, தீயவர்களின் கைகளானது ஓங்குகின்றது. இந்நிலையில் கலியுகம் வேறு பிறக்கப் போகின்றது. அதில் எல்லாமே எதிர்மறையாகத்தான் நடக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்பொழுது மண்ணுலகில் கண்டிப்பாக யாகம், யோகம், தியானம் போன்றவை குறைந்துவிடும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை தலை தூக்கும். தர்மங்கள் குன்றி போய் அதர்மங்கள் வானுயர வளரும். அதனாலே பூலோக மக்கள் அனைவரும் பேராசை, சுயநலம், பொறாமை ஆகியவற்றில் சிக்கி துன்பப்படப் போகின்றார்கள். நரகத்திற்கு போக வழிவகை என்னவோ அதையெல்லாம் செய்ய போகின்றார்கள். அப்பொழுது நரகத்தில் நிற்கக்கூட இடமில்லாமல் நிரம்பி வழியப் போகின்றது. அனைத்தையும் காத்திருளும் தாங்கள்தான் கலியுகத்தின் கொடுமையிலிருந்து மக்களை காத்திருள வேண்டும். இதனை கேட்ட திருமாலின் கருணை மிகுந்த விழிகள் மெல்ல பிரகாசம் அடைந்தன. நாரதா, உன்னுடைய எண்ணத்திற்கு முதலில் என்னுடைய பாராட்டு. ஏனென்றால் உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றாயே, அதற்காகவாது உன்னை பாராட்டியே ஆக வேண்டும். நான் பல்வேறு அவதாரங்களை எடுத்திருக்கின்றேன். எதற்காக? அளவிட முடியாத செயல்களை செய்தேன். எதற்காக? தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்திடவும் அடியார்கள் படும் துன்பங்களை போக்கிடவும் தான் அத்தனையும் செய்தேன். ஆனாலும் விண்ணுலகில் வாழ்பவர்களைப் போலவே மண்ணுலகில் வாழும் மனிதர்களும் இருந்தவே இல்லை. மீண்டும் மீண்டும் தவறுகளையும் பாவகாரங்களையும் செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். சரி, இருந்தாலும் பரவாயில்லை. மண்ணுலக மக்களை கலியுக கொடுமையில் அவதிப்படுவதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அப்படி காப்பாற்றுவேன். திருமாலின் இந்த பேச்சானது நாரத முனிவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. இதனால் நாரத முனிவரின் கண்களில் ஆனந்தம் பெருகியது. மேலும் அவர் திருமாலை பார்த்து, கருணை கடலே, அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு வரையாது அருளும் பாரிஜாத மலர் போன்றவரே, இதைத்தான் நான் தாங்களிடம் எதிர்பார்த்தேன். இனி எனக்கு மக்களை பற்றிய கவலை இல்லை. ஆரம்பமாகும் போகும் கலியுகத்தை பற்றியும் கவலை இல்லை. நான் நிறந்த மனநிறைவுடன் புறப்படுகிறேன் என்று குதூகலமான குரலில் கூறிவிட்டு திருமாலை வணங்கிவிட்டு அங்கிருந்து உற்சாகமாக புறப்பட்டார். நாரத முனிவர் மீண்டும் தன்னுடைய பயணத்தை வானவீதியில் ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய கூர்மையான கண்களானது நாலா பக்கங்களில் கூர்ந்து பார்த்து கொண்டே சென்றது. அப்பொழுது அவரது மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. நாம் தினமும் ஏதாவது ஒரு கலகம் செய்வோம், அது நன்மையிலேயே முடியும். ஆனால் இன்றைய கலகத்தை தொடங்குவதற்குத்தான் வழிகிட்டவில்லை. அது எங்கிருந்து ஆரம்பிப்பது, எவரிடமிருந்து ஆரம்பிப்பது, எப்படி ஆரம்பிப்பது, நேரம் போய்கொண்டே இருக்கின்றது என்று பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மண்ணுலகின் புனித நதியாக ஓடும் கங்கையின் கரைக்கு மேலே ஆகாயத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய கண்களானது ஒரு காட்சியை கண்டது. அது என்ன என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.